Good morning, students. Today we are going to learn about 8th standard geography unit 2 weather and climate. Students, you know the word very well, that is weather, in the television. In our day to day life, we know the weather condition of a place, particular place, through the telecast of weather report in the television. Okay, students, now we are going to know the learning objectives. To understand the importance of weather and climate. Weather, வானிலை, climate, காலநிலை, வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். To learn about the nature of elements of weather and climate. To know the instruments used for measuring weather elements. என்னென்ன கருவிகள் நாம் அந்த வானிலை மற்றும் காலநிலையை அளவிடக்கூடிய கருவிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அளவிடும் கருவிகள், அளவிட பயன்படுத்தக்கூடிய கருவிகளை. To be able to recognize the kind of weather and climate of a place. First of all, introduction. Climate is one of the basic elements in the natural environment. அதாவது அடிப்படை கூறுகளில் முக்கியமான ஒன்றா இருக்குது. It affects landforms, soil types, fauna. Fauna means காட்டில் உள்ள விலங்குகளை குறிக்கிறது. அண்டு ஃப்ளோரா, தாவரங்களை குறிக்கிறது. அண்ட் ஆல்சோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் மேன் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இந்த காலநிலைங்கிறது எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, லேண்ட்ஃபார்ம்ஸில், மண் வகைகள், சாயில் டைப்ஸில், உயிரினங்கள் மற்றும் தாவர வகைகள் மற்றும் மனிதரில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. வெதர் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் மேன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாட் வி ஈட், தட் இஸ் வாட் வி ஈட், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதுலேருந்து வியரிங் க்ளோத்ஸ், வாட் க்ளோத்ஸ் வி வியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன் சம்மர் வி வியர் காட்டன் க்ளோத்ஸ் and also we wear woolen clothes in winter in order to prevent the chill climate. We wear the woolen clothes in winter. Then the house in which we live, நாம் வசிக்கக்கூடிய இருப்பிடம், ஒர்க், வேலை செய்யும் இடம், farming, sailing, fishing, modern transport and even our ப்ளே டைம் எக்ஸட்ரா, நம்ம விளையாடக்கூடிய நேரத்தை கூட தீர்மானிக்குது. ஹென்ஸ் ஒன் ஷுட் ஹாவ் நாலேஜ் அபவுட் த வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் வெதர் அண்ட் கிளைமேட், இட்ஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெதர், வானிலை. வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் at any place as regards sunshine, சூரிய வெப்ப பரவல், டெம்பரேச்சர், cloud cover, மேகங்களோட அளவு, wind, fog conditions, air pressure, humidity, precipitation, that means rainfall, மழை, and such other elements. It refers to short periods like a day. வானிலைங்கிறது எப்படின்னா ஒரு குறுகிய காலத்துக்கு உள்ளது தான். ஒரு நாளையோ ஒரு வாரத்தையோ அல்லது ஒரு மாதத்தையோ உள்ள அளவு தான் எடுத்துக்கிறோம். The weather refers to short periods like a day, a week, a month or a little longer, and as such the weather changes from time to time in a day and one period to another in an year. ஒரே நாளில் மார்னிங்கில் ஒரு மாதிரியாக இருக்கும் வெதரு, ஈவினிங்கில் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட்லி இப்போ நாமளே ஃபீல், நம்ம உணர்கிறோம் எப்படின்னா, மார்னிங்கில் எப்படி இருக்குன்னா நல்ல வெயில் அடிக்குது, அட் த சேம் டைம் ஈவினிங்கில் என்ன ஆகுது, பயங்கர க்ளவுடியாக ஹெவி ரெயின் அக்கர் ஆகுது, அதிக மழை. அதே போல் அந்த வெதர் கண்டிஷன்ஸ் என்னது வேரி ஆகுது, மாறுது. இந்த மார்னிங் the weather might be sunny
வித் எ கிளியர் ஸ்கை, நல்ல வானம் நல்ல தெளிவாக இருக்குது, அதோட என்னது வெப்பம் அதிகமாக இருக்குது. இன் எ பிளேஸ் அண்ட் ஈவினிங் தேர் மைட் பி clouds அண்ட் ரெயின், மாலை வேளை என்ன ஆகுது மேகங்களாக சூழ்ந்து அதிக மழை பொழியுது. சிமிலர்லி த வெதர் இஸ் கூல் இன் வின்டர் அண்ட் ஹாட் இன் சம்மர், வானிலை எப்படி இருக்குது வின்டரில் ரொம்ப குளிராகவும் கோடையில் ரொம்ப வெப்பமாகவும் இருக்குது. அனதர் மேஜர் டாபிக் climate, காலநிலை. Climate is generally defined as the average conditions of a weather of a place or a region. ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள அந்த வானிலையின் ஒரு சராசரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காலநிலை, that is climate. So climate is generally defined as the average conditions of the weather of a place or a region. The average atmospheric conditions are determined, அது முடிவு பண்ணக்கூடியது எதுனா by measuring the weather elements for a longer period of time, which is usually for 35 years. எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அந்த சராசரிக்கு 35 ஆண்டுகள். The elements of weather and climate are the same, அந்த எலிமெண்ட்ஸுங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். The climate does not change often like weather. இப்போ வெதர் சொல்கிறப்ப என்ன ஆகுது மார்னிங்கில் ஒரு மாதிரி இருக்குது, ஈவினிங்கில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் climate என்னது டஸ் நாட் சேஞ்ச், இது மாறாத ஒன்று. நெக்ஸ்ட் கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த போத் வெதர் அண்ட் climate. ஆங்கிள் ஆஃப் சன்ரைஸ், அந்த சூரிய ஒளி எப்படி படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ பிளேஸ் ரிசீவ் வெர்டிகல் ரேஸ் ஆஃப் த சன், ஆட்டோமேட்டிக்கலி தட் ஏரியா experience high temperature. At the same time, some areas receive slanting rays of the sun, that area receive low temperature. That is angle of the sun rays. The length of daytime, பகல் பொழுது நீண்டா இருக்கிறது. Altitude, height, distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, winds and ocean currents are the major factors which affect the weather and climate. The earth is a spherical in shape, geoid shape, நீள்வட்டமாக இருக்குது. So the sun rays fall unevenly on the earth's surface. அப்போ என்ன ஆகுது சூரிய கதிர்கள் படுறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படலை. For example, the polar regions, North Pole and South Pole, 90 degree north, 90 degree south, North Pole and South Pole receive slanting rays, சாய்வான சூரிய கதிர்கள் தான் அங்கே படுது எங்கே போலார் ரீஜன்ஸில். ஹென்ஸ் there is a little or no sunlight, சூரிய வெளிச்சமே படுறது கிடையாது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. thus there is an extreme cold winters, அதனால் எப்படி இருக்கும் குளிர் பிரதேசமாக இருக்குது. எந்த ஏரியா போலார் ரீஜன்ஸ், நார்த் போல் அண்டு சவுத் போல். Next, vertical sun rays fall directly on regions around the equator. 0 degree latitude we call equator, பூமத்திய ரேகை. அந்த பகுதியில் என்னாதுன்னா the sun rays always fall vertically. எப்போ ஒரு இடத்துல சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுதோ அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும், சாய்வான கதிர்கள் எங்கே விழுதோ அங்கே வெப்பம் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ த equator regions receive experience high temperature due to the falling of vertical sun rays. Hence the climate is very hot and almost no winters in the equatorial region. Elements of weather and climate. What are the elements? Elements like temperature, வெப்பநிலை, rainfall, மழை, pressure, காற்று அழுத்தம், humidity, ஈரப்பதம், and wind, காற்று are the major elements of weather conditions. First one, temperature. Temperature is one of the key elements of weather and climate. Next, what are the factors that affecting the distribution of temperature? என்னென்ன காரணிகள் அந்த வெப்பநிலை பாதிக்குது? latitude, altitude, nature of land, ocean currents, prevailing winds, slope, shelter, that is dwelling place, and the distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் altitude. Altitude means height. In summer, most of the people went to the hill stations. Why? In the hill stations, the temperature is very low. That one those areas experience cool climate. If we increase the height, the temperature will decrease. நாம் உயரம் போக 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 என்ன ஆகும், வெப்பநிலை வர வர குறையும். அதனால தான் கோடை காலங்களில் மக்கள்லாம் மலை பிரதேசங்களுக்கு போகிறாங்க, ஹில் ரெசார்ட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறாங்கன்னா எதுக்காக, அப்போது அது ரொம்ப அபவ் த சீ லெவல், கடல் மட்டம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே வெப்பம் அப்படி இருக்குது, குறைவாக இருக்கிறதுனால மக்கள் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. மெஷரிங் த டெம்பரேச்சர்ஸ். த டெம்பரேச்சர் ஆஃப் எ யூனிட் வால்யூம் ஏர் அட் எ கிவன் டைம் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கேல்ஸ் லைக். அது அளவிடக்கூடிய அளவுகள் என்னென்னு பார்த்தா செல்சியஸ் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது, அண்டு கெல்வின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் தெர்மாமீட்டர். எப்போது நமக்கு ஃபீவர் இருந்தால் என்ன பண்ணுவோம், செக் பண்ணுறோம் நம்ம. அப்படின்னு பார்க்குறப்ப 98.4 ஃபாரன்ஹீட் இருந்தால் என்ன சொல்கிறோம், நமக்கு நார்மல் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு ஃபீவருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதே செல்சியஸில் 38.4 சொல்லுவாங்க. மெட்ரோலஜிஸ்ட், வானிலை ஆராய்ச்சியாளர்கள், மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் பை த தெர்மாமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் and minimum and maximum thermometer. The energy received by the earth through insolation is lost by இழக்குது outgoing radiation. அது வெப்ப கதிர்வீச்சால் இழக்குது. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. எந்த நேரத்தில், 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மாலை. So the maximum temperature is recorded between 2 and 4 pm regularly. அதனால் அதிக வெப்பநிலை எப்போ நம்ம அளவீடு பார்க்குறோம், 2லேருந்து 4 மணி வரைக்கும். அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் இஸ் ரெக்கார்டட் அரவுண்ட் 4 AM பிஃபோர் சன்ரைஸ். ஹீட் zones ஆஃப் த எர்த். த ஃபேக்ட் தட் த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், நீள்வட்டமாக இருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரிசல்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் கெட்டிங் ஹீட்டட் டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமாக என்னது வெப்பத்தை பெறுது. Based on the heat received from the sun, earth is divided into 3 heat zones. சூரியனிடமிருந்து பெறக்கூடிய வெப்பத்தை வச்சு பூமியில் என்ன பண்ணுறாங்க, 3 விதமாக பிரிக்கிறாங்க. The 3 zones are torrid, temperate and frigid zone. First one, torrid zone. It's a region between Tropic of Cancer, 23.5 degree north latitude. Latitude means imaginary line running from east to west of the earth. படுக்கை கோடாக இருக்கும் அப்படி பேரலாக. On the Tropic of Capricorn, 23.5 degree south, 23.5 degree நார்த்துக்கும் 23.5 degree சவுத்து. சென்ட்ரல் என்ன இருக்குது, 0 degree ஈக்குவேட்டர் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் தான் we call torrid. This region receives a direct rays of the sun and gets maximum heat from the sun. You know very well, if a region receives vertical rays of the sun, automatically that one experience high temperature. So the torrid zone receives direct rays of the sun, automatically those areas receives high temperature. So this zone is known as torrid or tropical zone. Second one, temperate zone. This zone lies between Tropic of Cancer and Arctic Circle, 23.5 degree north to 66.5 degree north. இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளத்தில், பிட்வீன் ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளத்தில் எப்படின்னா 23.5 degree சவுத்துலேருந்து 66.5 degree சவுத் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு வி கால் டெம்பரேட் ஜோன். திஸ் ஜோன் கெட்ஸ் ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் த சன். சூரிய கதிர்கள் சாய்வாக தான் படுது. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் த சன் ரேஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங், வர வர குறையுது டுவோர்ட்ஸ் த போல்ஸ். அந்த துருவங்களை நோக்கி போகிறப்ப ரொம்ப குறைஞ்சிருது. தஸ் தி ஜோன் எக்ஸ்பீரியன்சஸ் மாடரேட் டெம்பரேச்சர், மிதமான வெப்பத்தை பெறுது. ஃபைனலி த தேர்ட் ஒன், ஃப்ரிஜிட் ஜோன். த ஃப்ரிஜிட் ஜோன் லைஸ் பிட்வீன் த ஆர்டிக் சர்க்கிள் 66.5 degree north to 90 degree north, வட துருவம் அது வரைக்கும். அண்ட் பிட்வீன் த அண்டார்டிக் சர்க்கிள்
66.5 degree south to 90 degree south, that is South Pole. This region is also known as polar region since it receives extremely low temperature throughout the year. ஆண்டு முழுவதும் ரொம்ப குறைவான வெப்பத்தை பெறுறதுனால these regions are covered with snow, எப்போதும் பனி உறைந்து கிடக்குது. Another elements, rainfall, மழை. Rain is a liquid water in the form of droplets, மழை துளி, that have condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under due to the gravity of earth. புவியீர்ப்பு விசையால் என்ன ஆகுது, கீழ் நோக்கி பூமிக்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருது. Rain is a major component of the water cycle and is responsible for depositing most of the fresh water on the earth. தூய நீருக்காக உருவாகிறது முக்கிய காரணம் இது அந்த மழை தான். அந்த வாட்டர் சைக்கிள்ங்கிறப்ப நீர் சுழற்சியில் இட்ஸ் a சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸஸ், எல்லா விதத்துக்கும் நமக்கு பயன்படுது, மூல ஆதாரமாக இருக்குது. there is a close relationship between temperature and rainfall distribution. டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கும் அந்த மழை அளவுக்கு என்னது ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. generally rainfall is high in the equatorial region and decreases gradually towards the poles. துருவங்களில் எப்படி இருக்குது குறைவாகவும், அந்த ஈக்குவட்டல் ரீஜனில் எப்படி இருக்குது 0 degree latitude பூமத்திய ரேகை பகுதியில் வெப்பம் இது மழை அளவு அதிகமாக இருக்குது. ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை ரெயின் காஜ், மழைமானின்னு சொல்லுவாங்க. இதை அளக்கக்கூடிய கருவிக்கு வந்து ரெயின் காஜ். அனதர் எலிமெண்ட் ஏர் ப்ரெஷர். த வெயிட் ஆஃப் ஏர் above a given area on the earth surface is called atmospheric pressure or air pressure, காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்லுது. the weight of the air, காற்றோட எடை. the air pressure is measured by barometer. இது எதன் மூலமாக அளவிடுறாங்க, பேரோமீட்டர், காற்றை அளவிடக்கூடிய கருவி. the standard air pressure at sea level, கடல் மட்டத்தில் எப்படி இருக்கு பார்த்தா 1013.25 millibar, MB means millibar. At the earth surface the pressure is 1.03 kilogram per square centimeter. The variation in standard atmospheric pressure is found both horizontally and vertically, படுக்கை கோட்டாகவும் செங்குத்தாகவும் இருக்குது. Based on the level of pressure it's categorized into low pressure and high pressure, உயர் அழுத்தம் தாழ்வு அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. low pressure leads to cloudiness, wind and precipitation. low pressure குறைந்த அழுத்த தாழ்வு, மேகமூட்டத்தோடு இருக்கும், காற்று வீசும், மழை பெய்யும். precipitation means மழை, rainfall. high pressure leads to fair and calm weather, அமைதியான வானிலையாக இருக்குது. isobar used to show the distribution of air pressure, காற்று அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு தான் ஐசோபார்னு பேர். humidity, another element, ஈரப்பதம். humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form. எந்த நிலையில் இருக்குது, நீராவியாக இருக்கிறது, in a particular time and a particular place. it ranges from 0 to 5% by volume in atmosphere. humidity is expressed in different ways: specific humidity, absolute humidity and relative humidity. What is the instrument used to measure the humidity? That is, hygrometer is used to measure the humidity. Final element, wind, காற்று. The horizontal movement of air is called wind. Vertical movement of air is said to as air current. The winds move from high pressure to low pressure. காற்று எப்போதும் எப்படி வீசுன்னா அதிக அழுத்தத்துலேருந்து குறைவான அழுத்தத்துக்கு அது நோக்கி தான் எப்போதும் காற்று வீசும். இட்ஸ் எ நேச்சர். The wind system are broadly categorized into 3, namely planetary winds, கோள் காற்றுகள், சீஸ்னல் winds, பருவ காற்றுகள். இப்போ பருவ காற்றுன்னு நாம் சொல்லலாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. India receives heavy rainfall through the southwest monsoon. It is a short span of only 4 months from June to September. இப்போ நமக்கு நடக்கிறது என்னென்னா the southwest monsoon, தென்மேற்கு பருவக்காற்று. So which areas receive
heavy rainfall through the southwest monsoon winds, especially west coastal plain from Gujarat to Kerala, Gujarat, Maharashtra, Goa, Karnataka and Kerala. These coastal areas receive heavy rainfall through the southwest monsoon, that is seasonal winds. Finally, local winds, தலக்காற்றுகள். Measuring wind direction and speed, காற்றோட வேகத்தை அளவிடக்கூடிய கருவிகள். Meteorologist measures wind direction using wind van or weathercock. Wind speed is measured by anemometer. Okay students, in this session I think you have a clear idea about weather and climate. Thank you students.